Hi friends, welcome to my channel. Nikki 12th Max la applications of differential calculus la example 7.17 da paakporom. If the curve ax square plus by square is equal to 1 and cx square plus dy square is equal to 1 intersect each other orthogonally, then show that appdi nama idudha answer ah kondu varaporom. Rendu curve kuduthirukanga, idu rendu intersect ஆகற பாயிண்ட் வந்து நமக்கு கொடுக்கல. அததான் நம்ம x0 y0 அப்படினு சொல்லி நம்ம எடுத்துக்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இத எழுதிக்குவோம். Two curves intersect at point வந்து x0, y0 அப்படினு சொல்லி நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்திருக்காங்கல ஒரு curve, ரெண்டு curve கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் curveல x க்கு பதிலா x0, y க்கு பதிலா y0 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணப் போறோம். சரிங்களா? அப்போ ax0 square plus by0 square is equal to 1. அதே மாதிரி இந்த ரெண்டாவது curve எடுத்துக்குவோம். cx0 squared plus by0 dy0 square is equal to 1. இது ரெண்டையும் நம்ம subtract பண்ண போறோம். subtract பண்ணா a minus c into x0 squared plus b minus d into y0 square is equal to 1 minus 1 0. சரிங்களா? இத வந்து நம்ம 1 ன்னு சொல்லி நம்ம வச்சுக்குவோம். அடுத்து வந்து m1 m2 வந்து ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த கர்வ் வச்சு m1 கண்டுபிடிப்போம். இத வச்சு m2 வந்து கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் இந்த கர்வ் எடுத்துக்குவோம். என்ன கொடுத்திருக்காங்க? ax² plus by² is equal to 1. இது டிஃபரன்ஷியேட் பண்ணனும். டிஃபரன்ஷியேட் with respect to x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும். a வந்து கான்ஸ்டன்ட்னால எழுதிக்கிறோம். x power n. அப்ப d by dx of x power n னா n into x power n minus 1. n வந்து என்னது 2 x 2 minus 1 x தான். plus b வந்து கான்ஸ்டன்ட் 2y. y வந்து x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx. இங்க வந்து x டேர்ம் இல்லாதனால 0. சரிங்களா? இத மட்டும் இங்க வச்சுக்குவோம். இந்த 2ax இருக்குல இந்த பக்கம் போயிடும். சரிங்களா? அப்ப 2by dy by dx is equal to minus 2ax. அடுத்து இந்த dy by dx மட்டும் வச்சுக்குவோம். minus 2ax divide இந்த 2by கீழே வந்துரும். இந்த 2 வந்து கேன்சல் ஆயிடும். இப்போ இதுக்கு x க்கு பதிலா x0, y க்கு பதிலா y0. ஏன்னா அந்த பாயிண்ட் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்போ at point x0, y0. x க்கு பதிலா இது y க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்ப இதுதான் m1. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸ்லோப். dy by dx is equal to minus a x க்கு பதிலா x0, b y க்கு பதிலா y0. கண்டுபிடிச்சிட்டோம் m1. அடுத்த கர்வ் என்ன கொடுத்திருக்காங்க? அதை எழுதிக்குவோம். cx squared plus dy squared is equal to 1. இதையும் டிஃபரன்ஷியேட் தான் பண்ணனும். differentiate with respect to x. x பொறுத்து differentiate பண்ண போறோம். c constant அப்படியே வச்சுக்குவோம். இது x power n into x power n minus 1. அப்ப 2x plus d 2y. இது y x பொறுத்து differentiate பண்ணோம்னா dy by dx. இங்க x term இல்லாதனால 0. இத மட்டும் இங்க வச்சுக்குவோம். 2dy dy by dx. இது இந்த பக்கம் போச்சுனா minus 2cx. இப்போ நமக்கு dy by dx மட்டும் வச்சுக்குவோம். இத கீழ கொண்டு வந்துருவோம். அப்ப dy by dx is equal to minus 2cx divide 2dy. 2 cancel ஆயிடும். இதுலயும் அந்த பாயிண்ட் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். x0 y0. இது x க்கு பதிலா y க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இதுதான் வந்து m2 is equal to dy by dx is equal to minus c x க்கு பதிலா x0 divide d y க்கு பதிலா y0. இது m1 கண்டுபிடிச்சிட்டோம், m2 கண்டுபிடிச்சிட்டோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆர்த்தோகனலி அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. இது வந்து எப்படின்னா ரெண்டு கர்வ் வந்து ஆர்த்தோகனலா வந்து கட் பண்ணுது அப்படினு சொல்லி நமக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்போ two curve cut orthogonally அப்படினா m1 into m2 is equal to minus 1. சரிங்களா? m1 வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்?
minus ax by ax naught by by naught. அதை வந்து இங்க எழுதிக்குவோம். m1 கீழே நம்ம எழுத போறோம். minus ax naught divide by naught into m2 வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? cx naught by dy naught minus cx naught divide dy naught is equal to minus 1. இப்போ minus இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். minus into minus plus அடுத்து ac. அப்போ ac இங்க ஒரு x naught இங்க ஒரு x naught squared divide இது b dy naught square is equal to minus 1. இப்போ இது இங்க போயிடும். மல்டிப்ளைல போயிடும். அப்போ ac x naught square is equal to minus b dy naught square. அடுத்து இது equal to இந்த பக்கம் வரும்போது பிளஸ்ல வந்துரும். அப்ப ac x naught square plus b dy naught square is equal to 0. இப்போ இதை வந்து நம்ம 2ன்னு சொல்லி வச்சுக்குவோம். ஏற்கனவே ஒரு 1ன்னு சொல்லி ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். அதை எடுத்து இங்க எழுதிக்குவோம். சரிங்களா? இந்த கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா? முதல்ல கண்டுபிடிச்சோம். அதை வந்து எடுத்து இங்க எழுதிக்குவோம். a minus c x naught square plus b minus d y naught square is equal to 0. இது equation 1 சொல்லி நம்ம முன்னாடி எழுதியிருக்கோம். இப்போ equal to 0 இருக்கு. இங்கே x naught square, இங்கே x naught square, இங்கே y naught square, இங்கே y naught square இருக்கு. இப்போ இது டிவைட் இது equal to இது டிவைட் இது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? அப்ப அதை தான் நம்ம எழுத போறோம். ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களே 1/a minus 1/b இந்த மாதிரி கண்டுபிடிக்க சொன்னனால நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்ப a minus c x naught square ஓட கோஎஃபிஷியன்ட் டிவைட் இதோட x naught square ஓட கோஎஃபிஷியன்ட் பிளஸ் இங்கேயும் அப்படிதான் b minus equal to b minus c divide bd. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அடுத்து தனித்தனியா எழுதிக்குவோம். ac வந்து a க்கு உண்டு c க்கு உண்டு. அப்போ a by ac minus c by ac equal to b by bd minus d by bd. இப்போ இதுவும் கேன்சல் ஆயிடும். இதுவும் கேன்சல் ஆயிடும். இதுவும் கேன்சல் ஆயிடும். இந்த இது கேன்சல் ஆயிடும். சரிங்களா? அப்ப நமக்கு இருக்குது 1/c minus 1/a is equal to 1/d minus 1/b அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/a minus 1/b. சரிங்களா? அப்போ 1/a னா இந்த 1/a இந்த பக்கம் போகும்போது பிளஸ் ஆயிடும். அப்ப பிளஸ் 1/a இங்க minus 1/b அப்படியே இருக்கு எழுதிக்குவோம். அடுத்து equal to இங்க பாத்தீங்கன்னா 1/c minus 1/d. அப்ப நம்ம இங்க 1/c இந்த இருக்கு மைனஸ் இந்த 1/d இந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆயிடும். அப்போ 1/c minus 1/d ஒண்ணுமே இல்ல. இது இப்படி வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி கேன்சல் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்துரும். இந்த 1/a minus 1/a equal to இந்த பக்கம் போகும்போது plus 1/a அதான் 1/a இந்த minus 1/b அப்படியே தான் இருக்கும் எழுதிட்டோம். அடுத்து இந்த 1/c அப்படியே தான் இருக்கும். இந்த 1/d இந்த பக்கம் வரும்போது minus 1/d. அவ்வளவுதான் இந்த சம். தேங்க்யூ.